ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தை ஒரு குட்டி டூர் மாதிரி பார்த்துட்டு அதோட நமக்கு தேவையானதை ஹார்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு கொண்டு போய் நம்ம சமையலும் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கிறது வரி கத்திரிக்காய் இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் ரெண்டு செடி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு. இதை நம்ம கலெக்ட் பண்ணால் ஒரு 1/2 கிலோ கிட்ட நமக்கு கிடைக்கும். இந்த காயோட கலரும் ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு பிளான்ட்ல இருந்தும் ஒரு 1/2 கிலோ காய் கிட்ட கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கொத்தரங்காய் செடி நான் போட்டு வச்சுருக்கேன். அது குட்டியாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த வாட்டர் கேனில் வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு வெண்டைக்காய் இருக்குது. இன்றைக்கி ஹார்வெஸ்ட்லேயே இது தாங்க ஹைலைட்டு. இது சிவந்தம்பாடி கத்திரிக்காய். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 2 கத்திரிக்காயே நமக்கு சமையலுக்கு போதுமான அளவு இருக்கும். எவ்வளோ அழகான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். திரும்பவும் அது பக்கத்துலேயே ஒரு வெண்டைக்காய் பிளான்ட் இருக்குது. அது பக்கத்தில் நமக்கு புளிச்சக்கீரை இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மரவெண்டைங்க. இந்த மரவெண்டை பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. லீவ்ஸ்லாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அது பக்கத்துலேயே நமக்கு சிவப்பு காராமணி இருக்குது. இந்த பாட்லேயே பாருங்கள் நமக்கு கருப்பு உளுந்து செடி, நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கருப்பு உளுந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணி கொண்டு இதில் ஊற்றுனேன். அது பார்த்திங்கன்னா நல்லா செடியாகவே வளர்ந்து நமக்கு இப்போ காயும் கொடுத்துருச்சு. பக்கத்துலேயே ஒரு பாட்டில், இந்த பாட் நல்ல பெரிய பாட்டுங்க, 18x18 அந்த சைஸ் வரும். அதனால் இதில் 3 பிளான்ட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி இருக்குது, நம்மளோட நாட்டு ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் செவந்தம்பாடி கத்திரி. ஸோ இது 3 பிளான்ட்டும் இந்த ஒரே பாட்டில் இருக்குது. அது பக்கத்தில் இந்த பாட்டில் தான் நமக்கு பாவக்காய் கொடி இருக்குது. இந்த பாவக்காய் கொடி கிட்டத்தட்ட பாதி மாடியவே கவர் பண்ணிருச்சு. எல்லா பாட்லேயுமே படர்ந்து போயிருக்கு. பெருசாக நான் பந்தல் எதுவும் போடலிங்க, அப்படியே விட்டுட்டேன். அது வாக்கில் போய் நமக்கு காயும் நல்லா தான் கொடுத்துட்ருக்கு. பக்கத்துலேயே ஒரு பெரிய பாட்டு, அதே மாதிரி 18x18 அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் பாருங்கள், சாரணக்கீரைங்க. இது 2 சாரணையும் பாருங்கள் பக்கம் பக்கமாகவே இருக்குது. ஒன்று சிகப்பு சாரணை, இன்னொன்று வெள்ளை சாரணக்கீரை. இந்த சிகப்பு சாரணக்கீரை நல்லா கரும் பச்சையாக இருக்குங்க. அது ஓரத்தை சுற்றியும் ஒரு பிங்க் கலர் மார்க் இருக்கும். இது நல்ல ஒரு கிளி பச்சை மாதிரி கலரில் இருக்கும். இதில் ஒயிட் கலரில் பூ பூக்கும். அந்த சிகப்பு சாரணக்கீரையில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில், அதாவது ஒரு பிங்க் கலர் மாதிரி பூ பூக்கும். இந்த கீரை ரொம்ப மெடிசினல் வேல்யூ, கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. இது பார்த்திங்கன்னா நான் சீட்ஸ் எல்லாம் எதுவும் போடலை. இதில் 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கொய்யா செடி நட்டு வச்சேன். அதுக்கு நம்மளோட கார்டன் சாயில் தான் கொண்டுட்டு போட்டேன். அது பார்த்திங்கன்னா இந்த கார்டன் சாயிலில் இந்த சீட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல இருக்குது. நிறைய வளர்ந்துருச்சு. இந்த பாட்டில் கொய்யா பிளான்ட்டை தவிர்த்து இன்னும் நிறைய கீரை, அதாவது தண்டு கீரை இருக்குது, சிறுகீரை இருக்குது, இந்த சாரணை, சிகப்பு சாரணை, வெள்ளை சாரணை இருக்குது. அதுக்கடுத்தது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட புளிச்சக்கீரை பாட்டு. அது பக்கத்துலேயே பாருங்கள் நம்மளோட கம்போஸ்ட் இருக்குது. வேஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் கொண்டு நான் மோர் தொளிச்சு வச்சுருக்கேன். இந்த புளிச்சக்கீரை இருக்கக்கூடிய அதே பாட்டிலேயே பாருங்கள் பீட்ரூட்டும் இருக்குது. அப்புறமா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பாருங்கள் பிஞ்சு வெள்ளரி. இதுவே நிறைய காய் கொடுத்துருச்சுங்க. அதுக்குள்ளேயே நான் ஒரு தம்பட்டை அவரை செடியும் வச்சுருக்கேன். செடி தம்பட்டை இது. அதுக்குள்ளார பாருங்கள் ஒரு 3 செடி தம்பட்டை அவரை இருக்குது. நம்ம இந்த சைஸ்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நார் இல்லாமல் நல்லா நம்ம கட் பண்ணி பொரியல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பழைய இடத்துக்கே வந்தாச்சுங்க, நம்மளோட வரிக்கத்திரி. இப்போ நம்ம இந்த வரிக்கத்திரியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய கத்திரி நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குதுங்க.
இந்த கத்திரி வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சமையல் ரெசிபியும் பார்க்க போகிறோம். சமையல் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேங்க. பாருங்கள், இவ்வளோ காய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. கீழே கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம கொண்டுட்டு வந்த இந்த கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி ஒரு கத்திரிக்காய் கடையல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சவுசோ வச்சு ஒரு பொரியல் பண்ணியாச்சுங்க. அப்புறம் எப்பயும் போல் தயிர் ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னைக்கத்த லஞ்ச் ரெசிபிங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச கார்டன் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட கார்டனில் நம்ம ஒரு சைடு இருக்கிறது மட்டும்தான் பார்த்தோம். இன்னும் 3 சைடு பிளான்ட் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ